ஆஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் ஆஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்ச நிலையை அடைஞ்சி வராரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேற்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும் அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. குரு பகவான் 9-12 காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அவர் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதாவது 9ஆம் இடம்னா பாக்கியங்கள் கிடைக்கணும்னா பாக்கிய ஸ்தானாதிபதி வலுப்பெற வேண்டும். இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய பாக்யாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் உச்சம் பெறார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். இதனால் என்ன அப்படின்னா உடல்நிலை, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த வயக்காடு அந்த மாதிரி தோப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சேரும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பசுமாடுகள், பால்வன பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுவும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் 10th 12th இதெல்லாம் எழுதுகிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவான் அவருடைய பார்வைன்னு பார்க்கும்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இந்த 3 இடத்துல பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை அவருடைய 5வது பார்வையில் பார்க்குறார். அது விருச்சிக ராசி 8ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதனே அந்த 8ஆம் இடத்திற்கும் ராசிநாதன், செவ்வாயே ராசிநாதன் குரு பகவானின் பார்வையில் வருது. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைந்த பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது ரேஸு, லாட்ரி, திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பணம் வர்றது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு. அதாவது மூதாதையர்கள்னால் தந்தையோட சொத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது அப்படின்றதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற இடத்துலேருந்து மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டில் மாற்றம் வரும். வீட்டில் விட்டு வேற ஒரு வீடு மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அதனால் புதிய வீடு கட்டிட்டு போகிறது, அதன் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு வர்றது, இது எல்லாமே நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
சரி, இந்த குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மேஷ ராசிக்கு 10, 12 இந்த 2 வீடுகளின் பார்வை என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் அது அந்த அளவுக்கு குருவினுடைய விசேஷமான பார்வைகள் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. கர்க்கடகத்தில் குரு இருந்துட்டு தன்னுடைய சதசப்தம பார்வையாக மேஷராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். எப்பொழுதுமே எல்லாருக்குமே தொழில் அப்படின்றது மிக முக்கியம். அந்த தொழில் ஸ்தானத்தை தனக்காரனான குரு சதசப்தம பார்வை பார்க்கும் பொழுது நாம் செய்கின்ற தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் சொணக்கத்தில் இருந்தவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஃப்ரான்ச்சைசி புதிய புதிய ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் விருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அத்தனையும் இந்த தனக்காரனான குரு கொடுப்பாரா? குரு கொடுப்பார். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மீனம். அந்த மீனத்தையும் குரு பார்க்குறாரு. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அந்த மீனம் அவருடைய சொந்த வீடு. சரி, அடுத்தது அதோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த 6/3/2026 ஏழரை சனி ஆரம்பமாயிடுச்சு. என்ன சாமி பயமுறுத்துறீங்க, எல்லாம் நல்லா சொன்னீங்க, இப்படி திடீர்னுறீங்களே அப்படின்ட்டு. அப்போ இந்த 6/3/2026 26/5/2026 வரையிலும் அந்த சனி பகவானின் மீது குருவுடைய பார்வை படாமல் இருந்துச்சு. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை சனியில் படும்போது அந்த ஏழரை சனியுடைய தாக்கமும் குறையுமா? கண்டிப்பாக குறையும். அடுத்தது 2, 12ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது அயன சயன போகஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியினால் தூக்கமின்மையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அடுத்தது பல பேர் கடன் தொல்லையினால் வெளியூர் வெளிமாநிலத்தில் இருந்தீங்க, ஃபோன் எடுக்கவே பயந்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாமே உச்சம் பெற்ற குருவோடைய பார்வை உங்கள் ராசியோட 12ஆம் இடத்துல படுறதும் அந்த ஏழரை சனி மேலே படுறதும் மிக 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 விசேஷமாக இருக்குமா? மிக மிக விசேஷமாக இருக்கும். சரி, அடுத்தது இப்போ சாமி மேஷராசி சேர்ந்தவங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் சார்ந்தவங்க தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரியில்லாமல் இருந்தால் இந்த 145 நாளும் பலன் சரியாமல் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரே சரணாகதி. திருச்செந்தூரில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குருஸ்தலமாக வழிபடக்கூடியது அறுபடை வீட்டில் ஒன்று. அப்போ அந்த குருவை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே போய் கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரம் மாற்றிக்கிட்டு எம்பெருமான் குருவாக இருக்கின்ற முருகன் பார்க்கணும். ஒன்று. சரி, அது மட்டும் போதுமா அப்படின்னாக்க, உங்களுடைய குல வழக்கப்படி ஆதீனங்கள், சங்கராச்சாரியார்கள் மற்றும் ஜீயர்கள் இவங்களை இந்த குரு பயிற்சி ஆன விட்டு குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வாங்க. உங்களுடைய மடாதிபதிகள், அதாவது நீங்கள் என்ன சமுதாயத்தை சேர்ந்தீங்களோ அந்த மடாதிபதிகள், வைணவராக இருந்தால் ஜீயர், இவங்களை பிராமணர்களாக இருந்தாக்க சரஸ்வதி சுவாமிகள், ஆதிநகர்த்தர்கள், மத குருமார்கள், ரமண மகரிஷி, ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபா, சிரடி சாய்பாபா, இவங்கெல்லாம் மதங்களில் மாற்றங்களையும் புரட்சிகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஸ்ரீ எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜர், இவங்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பு போயிட்டு சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலன்களையும் கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஷ்ட ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷராசியை பொறுத்தவரை 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை 7.5 சனி, அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே. அதனால் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சுப செலவுகள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டில் சுப செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தோப்பு, அதுக்கப்புறம் இந்த தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரியான தோப்பு துறவு வாங்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுப்படுறது குருவின் பார்வையில் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தால்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டில் போய் நீங்கள் உங்களுடைய அதாவது வேலையை தொடரக்கூடியதோ தொழிலில் நல்ல ஒரு ஈடுபாடோ ஏற்றமோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் ஒரு பெரிய மாறுதல் வரும். தொழிலில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக தொழிலில் என்னாவது பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு மனசுக்குள்ள கிளேசம் இருந்தது. இப்போ அதெல்லாம் விட்டு தொழிலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக கொடுக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மொத்தமாக இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு. முயற்சி ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த கர்க்கடகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவானுக்கு உச்சம் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயம் 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 ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றி. கடந்த காலகட்டங்களில் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி செய்து முயற்சி ஜெயம் அடையாதவர்களுக்கு வரக்கூடிய 26/5/2026 20/10/2026 வரையிலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. சரி, அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது 3ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு சகோதர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அதுவும் பார்த்தோம்னாக்க இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இளைய சகோதரர்களால் ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. ஒன்று விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை, அடுத்தது 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை. குருவை பொறுத்தளவுக்கு சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாடு பண்ணுவார், பார்க்குற இடத்தையும் பாடு பண்ணுவார்ன்றது ஜோதிட சாஸ்திரம். ஆனால் குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தை வலுப்படுத்துவார், பார்க்குற இடத்தை பலப்படுத்துவார். அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு குருவுடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எனக்கு சாமி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு திருமணம் நடைபெறவே இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் புத்திரக்காரகனான குருபலம் வரக்கூடியவான குருவின் பார்வை 7ஆம் இடத்துல படுறதுனால மோஸ்ட் ப்ராபர்லி 26/5/2026 20/10/2026 கம்பல்சரியாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அத்தனை தடைகளும் உடையும். ரிஷபத்துக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அடுத்தது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். இப்போ குரு இருக்கார், குருவின் பார்வை உங்களோட 7ஆம் இடத்துல விழுது. அப்போ வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. சரி, இதே போல் ரிஷபராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு கடந்த காலகட்டங்களில் வாங்கின வருமானம் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வாங்கி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது குருவுடைய பார்வை நின்ற இடத்தை பார்த்தோம். குருவுடைய விசேஷ பார்வைன்னா 5ஆம் பார்வைக்கு என்னன்னு பார்த்தோம். இதை தவிர குருவுக்கு சதசப்தம பார்வை 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கறது மகரம். அதுக்கு அடுத்தது அவர் 9ஆம் பார்வையாக அவர் பார்க்குற இடம் அவருடைய வீடான மீனம். இந்த 2 இடத்துக்கும் என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குருவின் பார்வை அதாவது 9ஆம் இடத்துல உழருது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். குரு பகவானே பாக்யஸ்தானத்தை பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம்.
ஏன்னா அதிசுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான சீரான உறவு நல்லபடியாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதை தவிர தந்தையின் தொழில் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டி இருந்ததே, ஆனால் தொழில் அப்படியே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாள். அது மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போய் அங்கே படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடம் மிகவும் வலுத்து போயிருக்கிறதுனால தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பும், பாக்கியங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும், எந்த ஒரு விஷயத்திலும் தடங்கள் இல்லாமல் வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்குறார். குரு பகவானே லாபஸ்தானத்தின் அதிபதி. அவர் 11ஆம் இடத்தின் அதிபதி. அவரே தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால செய்யக்கூடிய வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி பெரிய மாற்றம், ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பும், அதன் மூலியமாக அதீதமான லாபங்களும் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களோட இவ்வளோ நாளாக கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கும். அது இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் களையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள், தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னும் பொழுது எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை இது பண்ணலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூஷ்மநாதன் சரியான பலன் தரலை அப்படின்னாக்க நம்ம போக வேண்டிய இடம் அப்படின்றது காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் உள்ள கோவிந்தவாடி அகரம். அது என்ன சாமி கோவிந்தவாடி அகரம்? இது காஞ்சி மகாமுனிவரான சங்கராச்சாரியார், அதாவது ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்னால் நிறுவப்பட்ட இடம். பாலாற்றோடைய கரையில் இருக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் குரு சின்னதாக இருப்பார். இங்கே குரு மனித உருவத்தோட உயரமாக இருப்பார். அவரை மகா பெரியவரான ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பிராண பிரதிஷ்டை பண்ணின இடம். பின்னாடி பார்த்தா பாலாறு. அப்படியே ஏற்பட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த குரு பகவானை ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வழிபட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களை, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய ஐஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. குரு பெயர்ச்சி ரிஷபராசிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போன குரு உங்களுடைய ராசிக்கு முயற்சியை நல்லபடியாக எடுத்து கொடுத்து முயற்சியின் மூலியமாக வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய ராசிக்கு திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்க, டைரக்டராக இருக்கிறவங்க, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து வேலை செய்யக்கூடிய, அதாவது வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த நடன பயிற்சியாளர்கள், அதை தவிர டைரக்டர்ஸு, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, பாடலாசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் வரும். திருமண பாக்கியம் உண்டு. 2வது திருமணத்திற்கு, அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு 2வது திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முதல் திருமணத்திற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனியும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தைக்கு உண்டான சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். தந்தையினுடைய வியாபாரம் உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கும் அதற்குண்டான பங்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுக்கு மேல் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும்.